அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இன்றைக்கி நம்ம பட்டர்ஃப்ளை மிக்சியில் போடும்போது சவுண்டு கேட்கு, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த கப்ளரை கழட்டணும். அது மர டைப்பு, அதனால் லெஃப்ட் சைடு இப்படி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு சுற்றி வச்சு தட்டினீங்கன்னா கலண்டுரும். இந்த மாதிரி கழட்டி எடுத்துகிட்டு திருக்குனிங்கன்னா அந்த கப்ளர் தனியாக வந்துடும். இப்போது நம்ம பின்னாடி உள்ள 3 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு பேக் டோரை கழட்டி அந்த எம்சிபி பிரேக்கரில் உள்ள ஒயரை தனியாக கழட்டிக்கோங்க. பேக் டோரை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது அந்த ஸ்க்ரூவை கழட்ட போகிறோம். 3 ஸ்க்ரூவையும் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இந்த டாப்பில் உள்ள 3 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்க்ரூவை கழட்டிட்டு இப்போ திருப்பி அந்த டாப்பை தனியாக எடுத்துக்கிடுவோம். திருப்பி வச்சு அந்த டாப்பை தனியாக எடுத்துக்கோங்க. அந்த மோட்டரே ஆட்டம் தான் கிடக்கு, அதில் உள்ள ஸ்க்ரூ எல்லாமே போய் கிடக்கு, அதனால ஆட்டம் கிடக்கு. இப்போ அந்த மோட்டரை தனியாக கழட்ட போகிறோம். அதுக்கு இப்போ மிக்சியை அப்படி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சு அந்த சுவிட்சில் உள்ள கனெக்ஷன் எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விடும்போது அதில் நம்பர் போட்டுக்கோங்க. 1ஆம் நம்பரு, 2ஆம் நம்பரு, அந்த இதில் மார்க்கர் வச்சு எழுதிக்கிட்டோம்னா நம்ம கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம 1ஆம் நம்பர் எடுத்து விட்டோம். அடுத்து 2ஆம் நம்பர் எடுத்து விட்டதில் இப்போ மார்க் பண்ண போகிறோம். அதில் 2ன்னு போட்டு அடுத்து இன்னொன்றில் 3ன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் கழட்டி விட்டுக்கோங்க. கழட்டி விட்டுட்டு இப்போது நம்ம மோட்டரை கழட்ட போகிறோம். மோட்டரில் எர்த் ஒயர் மாட்டியிருக்கோம், அதை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு இப்போ மோட்டரை தனியாக கழட்டிக்கிடுவோம். இந்த மெயின் ஒயர் லீடை தனியாக கழட்டிக்கோங்க. சால்டர்னு வச்சுருப்பாங்க, அந்த ஸ்லீவை எடுத்து அந்த ஒயரை கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு மோட்டரை தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் ஆட்டம் கிடக்கு அந்த ஆரம்பிச்சரு. இப்போ அந்த 2 ஸ்க்ரூவையும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிக்கிறோம். கழட்டிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை கழட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கார்பன் லீடை கழட்டிக்கிடுவோம். 2 கார்பனையும் தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ சுத்தியில் வச்சு அதை தட்டி கழட்டதும் பையன் மெதுவாக கழட்டுங்க. ரொம்ப தட்டினோம்னா அந்த அலுமினியம் உடஞ்சிரும், அதனால் பையன் தட்டுங்க. தட்டி கழட்டி எடுத்துகிட்டு இப்போ ஆர்மேச்சர் தனியாக கழட்டிக்கோங்க. ஆர்மேச்சர் தனியாக கழட்டி எடுத்துகிட்டு இப்போது இந்த கிளாம்பை கழட்டி நம்ம புஷ்ஷை மாற்ற போகிறோம். இதில் நம்ம ஓட்டை போட்டு கழட்டுற மாதிரி இருக்கும். இதில் இந்த மோட்டரில் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம இந்த ஸ்க்ரூவை கழட்டி நம்ம இந்த புஷ்ஷை மாற்றிடணும். அதுக்கு முன்னாடி இந்த ஆர்மேச்சரில் கரெக்டான போகிற புஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த ஆர்மேச்சரை நல்லா துடைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு புஷ்ஷை மாற்றியாச்சு. புஷ்ஷை மாற்றிட்டு இப்போ ஆர்மேச்சரை மாட்டி பார்க்கோம். நல்லா டைட்டாக தான் இருக்குது, செட் ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. இப்படித்தான் நம்ம புஷ்ஷை மாற்றணும். இப்போ அதுக்கு ஆயில் போடணும். அதனால் அந்த ஆர்மேச்சரை தனியாக கழட்டிட்டு அதில் நம்ம இந்த ஷாஃப்ட்டில் கொஞ்சம் ஆயில் போடுவோம். ஆயில் போட்டு அந்த புஷ்ஷு கிளாம்ப் செட்லையும் நல்லா குளிர ஆயில் விட்டுக்கோங்க. அதில் நம்ம ஒரு பஞ்சு மாதிரி வச்சுருப்போம், அந்த இதில் ஃபுல்லாக விடும்போது நமக்கு ஆயில் இல்லைனாலும் அந்த பஞ்சு வழியாக ஆயில் அதில் உள்ளே போகும். நல்லா ஆயில் விட்டுட்டு இப்போ ஆர்மேச்சரில் மாட்டி சுற்றி பார்க்கும். நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. அவ்வளோதான். இப்போ இதை மாட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஃபீல்டு காயிலில் தூசி இருக்குது, அது அப்புறம் ப்ரெஸ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஆர்மேச்சரை மாட்டி அந்த கீழே உள்ள அலுமினியத்தை மாட்டி நம்ம ஸ்க்ரூ போட்டு மாட்ட போகிறோம். ஸ்க்ரூ போட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு சுற்றி பார்த்து ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ மோட்டரை திருப்பி அந்த நட்டை கழட்டி ஸ்க்ரூவை கழட்டிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் உள்ள பால் ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்து சுற்றி பார்த்துட்டு அந்த நட்டை டைட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கார்பனை போட்டு மாட்ட போகிறோம். கார்பன் 2 சைடும் கார்பனை போட்டு மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அந்த ஃபீல்டு காயிலில் உள்ள ஒயர் ஒன்று விட்டுருச்சு, அதை சீவிட்டு அதை அந்த விட்டதில் நல்லா முடிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா முடிஞ்சு டைட்டாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா ஃப்ரீயாக சுற்றுது.
நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ அதை தான் அப்படி மோட்டரை நம்ம மிக்சியில் வச்சு மாட்ட போகிறோம். இதில் ஸ்க்ரூ இல்லாமல் இருந்துச்சு, நம்ம 2 ஸ்க்ரூ போட்டு மாட்டியிருக்கோம். அப்போ தான் மோட்ரு ஆட்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ மேலே டாப்பை வச்சு அதில் 3 ஸ்க்ரூவையும் போட்டு நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுக்கிடுவோம். டைட் வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் 3 ஸ்க்ரூவையும் டைட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த சுவிட்சில் எல்லா லீடையும் பழைய மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த மெயின் ஒயர்லேருந்து வரது ஒயரில் கனெக்ஷன் கொடுக்கணும். அதில் முடிஞ்சு விட்டு அந்த ஸ்லீவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த எர்த் ஒயரை கரெக்டாக மோட்டரில் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த 2 ஒயரையும் அந்த பிரேக்கரில் மாட்டி நல்லா லூஸாக இருந்தால் நல்லா டைட் பண்ணி பிரேக்கரில் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இப்போது பேக் டோரை மாட்டி செக் பண்ணி பார்ப்போம். மிக்ஸி நல்லா ரன் ஆகுது. இப்படி தான் நம்ம மிக்சியில் மோட்ரு புதுசாக சேஞ்ச் பண்ணணும். இப்போ திருப்பி வச்சு அந்த கப்ளர் அதில் மாட்டிக்கோங்க. லெஃப்ட் சைடு திருப்பி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். நல்லா ரன் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.